இன்று நாங்கள் ஒரு தொடர்ச்சியாக தொலைபேசியில் இருக்கும்போது எங்களுக்கு வேறு நேரம் இருப்பதில்லை. தொலைபேசி பக்கத்தில் இருக்கும்போது எந்த விஷயத்திலேயும் கிரகிக்கின்ற தன்மை, போக்கஸ், கான்சென்ட்ரேட் பண்ணுகின்ற தன்மை நமக்கு கிடையாது. எங்களுக்கு ஒரு முழுமையாக கிரகித்து கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நேரம் என்ன என்று கேட்டால், கிரகித்து கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய நேரம் என்ன என்று கேட்டால், நாங்கள் ஜும்மாவுக்காக போய் பள்ளிவாசலிலே அமர்ந்து கொத்துபாவை கேட்கின்ற அந்த 45 ஒரு மணி நேரம்தான் முழுமையாக எங்களால் கிரகித்து போக்கஸ் பண்ணக்கூடிய டைம். இந்த புத்தகத்தில் இன்னொரு விஷயத்தை நான் பார்க்கிறேன். இந்த தொகுத்த விதம், ஒவ்வொரு அத்தியாயமாக தொகுத்து அதனை இலகுவாக விளங்கக்கூடியதாக ஹதீஸ்களை, பல ஆதாரங்களை காட்டி அந்த கருத்துகளை மிகவும் அழகாக எங்களுடைய மூத்த உலமா சொல்லி இருக்கிறார். நாங்கள் ஜும்மாவுக்கு போய் இருக்கும்போது அந்த 45 நிமிடத்தில் நன்றாக கிரகிக்க முடியும். எங்களுடைய கண்ணியமிக்க உலமாக்களிடம் நாம் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், அந்த ஜும்மாக்களிலும் நீங்கள் தொகுத்து வழங்குகின்ற விஷயம் எங்களுக்கு கிரகிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்க வேண்டும். அதாவது உலமாக்கள் ஜும்மாவுக்கு வருகை தந்து அதில் குறிப்பிடுகின்ற விடயங்கள் அனைத்தும் ஆதாரங்களோடு சமர்ப்பிக்கப்பட வேண்டிய விடயங்களாக இருப்பினால்தான் எங்களால் அதனால் கிரகிக்க முடியும். அதை எடுத்து எங்களால் வழிநடத்த முடியும். அதை எடுத்து எங்கள் வாழ்க்கையிலே செல்ல முடியும். நான் சிங்கப்பூர் அல்ஃபலா பள்ளிவாசலுக்கு ஜும்மாவுக்காக போயிருந்தேன். அங்கே போர்டிலே போட்டிருந்தார்கள் மௌலவி, இந்த மௌலவியுடைய பெயரை போட்டு அதுக்கு கீழே அவர் பேசுகின்ற தலையங்கமும் போட்டிருந்தார், சகாத்தின் சிறப்பு. நான் முதல் வரிசையில், 2வது வரிசையிலே போய் இருந்தேன். என் சகாத்தின் சிறப்பு. அவர் ஐபேடோடு வந்தவர் ஒவ்வொரு விஷயத்தையும் சகாத் என்னால் என்ன, அதன் சிறப்பு என்ன என்பதை ஹதீஸ், குர்ஆன் ஆதாரங்களோடு சொன்னார். குறுகிய 25-30 நிமிடம் மிகவும் தெளிவாக அதை சொன்னார். அவர் ஒரு வருஷத்துக்கு முதல் சொன்ன விஷயத்தை நீங்கள் இன்று என்னிடம் கேட்டால் நான் முழுமையாக சொல்ல முடியும். அவருடைய ஆதாரங்களை எனக்கு ஞாபகம் பற்றிக்க முடியும். ஏனென்றால் அவர் தொகுத்து அதனை மிகவும் இலகுவான முறையிலே, விளங்கக்கூடிய முறையிலே அதை எங்களுக்கு சொன்னார். நமது உலமாக்களும் இந்த ஆத்மீய நெறி புத்தகத்திலே எப்படி எங்களுடைய மூத்த உலமா அவர்கள் அழகாக தொகுத்திருக்கிறாரோ, அதே போல கொத்துபாக்களையும் தொகுத்து அவைகளை சிறப்பாக செய்யும் போது அவற்றையெல்லாம் ஒரு 6 மாசத்தில் இருக்கின்ற கொத்துபாக்களை ஒன்றாக்கி ஒரு புத்தகமாக எங்களுக்கு வெளியிடலாம். ஏனென்றால் அந்த கொத்துபாக்களை தான் நாங்கள் கிரகிக்கின்ற நேரம், கிரகிக்கின்ற விதம், பிரெயினுடைய போக்கஸ் பண்ணக்கூடிய விதம், போனில் இல்லாத வேலையை செய்யக்கூடிய விதமாக இருக்கிறது. இதை முன்னிலவாக கொண்டு